தமிழ் சினிமாவுல 3 அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவங்க தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அந்த படத்துல தனுஷ் சார் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. முதல் படமே மாபெரும் வெற்றி அடைந்தது. பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. அனிருத் இசையில வைதிஸ் குலவெறி பாடல் உலகம் முழுக்கவே பிரபலமும் ஆச்சு. தனுஷ் சார் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் திருமணத்திற்கு பிறகு இருவருமே கிட்டத்தட்ட 18 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தாங்க. அதன் பிறகு இருவருக்குள்ளுமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருமே விவாகரத்து பெற்று தற்போது தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இவங்கள போலவே இவங்களுடைய சகோதரி சௌந்தர்யாவுமே படங்களை இயக்குவதில் ஆர்வம் காட்டிட்டும் இருக்காங்க. இருவருமே தன்னுடைய தந்தையான ரஜினி அவர்களை வைத்து படத்தை இயக்கியிருக்காங்க. அப்பாவுக்கு ஆப்பு வைத்த தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இவங்க இயக்கிய ரஜினிகாந்த் சாருடைய படங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறல அப்படின்றது தான் உண்மை. கோச்சடையான் படத்தை சௌந்தர்யா ரஜினிகாந்த் எடுத்திருப்பாங்க. அதே போல ரஜினிகாந்த் சார் கெமியோ ரோல்ல நடித்த லால் சலாம் திரைப்படமுமே அந்த அளவிற்கு வெற்றி பெறல, அவருக்கு ஒரு தோல்வியை தான் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதனிடையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிரபல விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அதாவது என்னுடைய மகள் இருவரையுமே நான் படம் இயக்குவதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க கேட்கறதா இல்ல. அதுல அதீத ஆர்வம் கொண்டு தற்போது களமிறங்கியிருக்காங்க. இவங்களுடைய ஆர்வம் எங்க போய் முடியுது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மேடையில பேசியிருப்பாரு. அவருக்கே அதுல விருப்பம் இல்ல அப்படின்றது தெள்ள தெளிவாகவே தெரியுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.